ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் தனது அன்பான பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். அருணின் அப்பா தினமும் கடும் வெயிலில் கட்டிட வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். அவருடைய அம்மா இரவு நேரம் வரை துணி தைத்து சிறிது கூடுதல் பணம் சம்பாதித்தார். அவர்கள் மிகவும் ஏழைகள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. எங்கள் மகன் நன்றாக படித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. ஒவ்வொரு காலையிலும் அருணின் அம்மா சீக்கிரம் எழுந்து அவனுக்காக அன்புடன் காலை உணவு செய்து பள்ளிப் பையை தயார் செய்து வைத்தார். வேலைக்கு செல்லும் முன் அவனுடைய அப்பா எப்போதும் சிரித்துக் கொண்டு சொல்வார், மகனே, கல்விதான் யாராலும் திருட முடியாத செல்வம். ஆரம்பத்தில் அருண் நன்றாக படித்தான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஒரு மாற்றம் வந்தது. அருணுக்கு அவன் மாமா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தார். முதலில் அவன் அதில் கார்ட்டூன் மற்றும் சிறிய விளையாட்டுகள் மட்டும் பார்த்தான். ஆனால் மெதுவாக அந்த மொபைல் போனே அவனுடைய உலகமாக மாறியது. காலை என்றால் கேம், மாலை என்றால் வீடியோ, இரவு முழுவதும் முடிவில்லா ஸ்க்ரோலிங். புத்தகங்கள் திறக்கப்படவே இல்லை. வீட்டு பாடங்களும் செய்யப்படவில்லை. அவனுடைய அம்மா மெதுவாக, அருண், கொஞ்சம் நேரம் படிக்கலாமே என்று சொன்னால் அவன் கவனமே இல்லாமல் பிறகு படிக்கிறேன் என்று பதில் சொல்வான். ஆனால் அந்த பிறகு ஒருபோதும் வரவில்லை. நாட்கள் சென்றன. அருணின் மதிப்பெண்கள் மிகவும் குறையத் தொடங்கின. ஆசிரியர்கள் புகார் கூறினார்கள். வீட்டு பாடங்கள் முடிக்கப்படவில்லை. ஆனால் அருணுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவன் கையில் இருந்த மொபைல் திரையைத்தான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான். ஒரு மழையான மாலை நேரத்தில் அருணின் அப்பா முழுவதும் நனைந்து சோர்வுடன் வீட்டிற்கு வந்தார். நாள் முழுவதும் கனமான கற்களை தூக்கியதால் அவருடைய கைகள் காயமடைந்திருந்தன. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, அருண் சாப்பிட்டானா? நன்றாக படித்தானா? அந்த நேரத்தில் அருண் தனது அறையில் படுக்கையில் படுத்தபடி மொபைலில் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனுடைய அம்மா அவன் பள்ளி ரிப்போர்ட் கார்டை மெதுவாக திறந்தார். அவருடைய கைகள் நடுங்கத் தொடங்கின. அருண் பல பாடங்களில் தோல்வி அடைந்திருந்தான். அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு அருணின் பள்ளி கட்டடத்திற்காக பணத்தை சேமிக்க அவனுடைய பெற்றோர் சாதமும் ஊறுகாயும் மட்டும் சாப்பிட்டார்கள். ஆனால் அந்த தியாகங்களை அருண் கவனிக்கவே இல்லை. அவன் முழுவதும் மொபைல் உலகத்திலேயே மூழ்கியிருந்தான். சில நாட்களுக்குப் பிறகு பள்ளியில் பெற்றோர் கூட்டம் அறிவிக்கப்பட்டது. பல மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக அருணின் அப்பா வேலைக்கு விடுமுறை எடுத்து பள்ளிக்கு வந்தார். அப்போது வகுப்பு ஆசிரியர் மெதுவாக கூறினார், உங்கள் மகன் புத்திசாலிதான். ஆனால் மொபைல் பழக்கத்தால் கவனம் இழந்து வருகிறான். அருண் அந்த பேச்சை வெளியே நின்றபடி ஒளிந்து கேட்டுக் கொண்டிருந்தான். பிறகு ஆசிரியர் அவனுடைய காலியான நோட்டு புத்தகங்களையும் முடிக்காத வீட்டு பாடங்களையும் குறைந்த மதிப்பெண்களையும் காட்டினார். அந்த நேரத்தில் அருண் தனது அப்பாவை பார்த்தான். முதல் முறையாக தனது அப்பாவின் வெடித்த கைகளையும் சோர்ந்த கண்களையும் அமைதியான வேதனையையும் உணர்ந்தான். வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவனுடைய அப்பா அவன் தோளில் கை வைத்து மெதுவாக சிரித்துக் கொண்டு சொன்னார், பரவாயில்லை மகனே, இன்னும் உன்னை நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை மிகவும் ஆழமாகத் தொட்டன. அன்று இரவு அருணால் தூங்க முடியவில்லை. அவன் தனது அம்மா மங்கலான விளக்கில் கண்களை தேய்த்தபடி துணி தைப்பதை பார்த்தான். நாள் முழுவதும் கடுமையாக உழைத்த சோர்வால் அவனுடைய அப்பா இருமுவதை கேட்டான். திடீரென்று அவனுக்கு எல்லாமே நினைவுக்கு வந்தது. பஸ் கட்டணம் சேமிக்க தூரம் நடந்து சென்ற அப்பா, அவனுக்காக புத்தகம் வாங்க தனது ஆசைகளை விட்டு வைத்த அம்மா, அவர்களின் தியாகங்கள், அவர்களின் கஷ்டங்கள், அவர்களின் கனவுகள். அருணின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. மெதுவாக அவன் தனது மொபைல் போனை எடுத்தான். சில நொடிகள் அதை அமைதியாக பார்த்தான். பிறகு அதை அணைத்து வைத்தான். பல மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக அவன் தனது புத்தகங்களை திறந்து மனதார படிக்க ஆரம்பித்தான்.
நாட்கள் வாரங்களாக மாறின. வாரங்கள் மாதங்களாக மாறின. அருண் மொபைல் பயன்பாட்டை குறைத்தான். தினமும் நேர அட்டவணை போட்டு படித்தான். பள்ளியில் கவனமாக பாடம் கேட்டான். கடினமாக உழைத்தான். மெதுவாக அவனுடைய மதிப்பெண்கள் உயர ஆரம்பித்தன. சில மாதங்கள் கழித்து பள்ளியின் ஆண்டு விழா வந்தது. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவரின் பெயரை அறிவிக்க அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அருணின் பெற்றோர் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது. அப்போது பள்ளி முதல்வர் சிரித்தபடி அறிவித்தார், இந்த ஆண்டின் முதல் ரேங்க் பெறும் மாணவன் அருண். முழு அரங்கமும் கைதட்டலால் அதிர்ந்தது. அருணின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவன் பரிசை பெற்றுக்கொண்டு நேராக தனது பெற்றோரிடம் ஓடிச் சென்று அவர்களை கட்டிப்பிடித்தான். பிறகு அவன் சொன்னான், இந்த வெற்றி உங்களுக்கானது. அவருடைய பெற்றோர் மகிழ்ச்சியின் கண்ணீருடன் சிரித்தார்கள். அந்த நாளிலிருந்து அருண் கல்வியின் மதிப்பையும் பெற்றோரின் அன்பையும் தியாகத்தின் அர்த்தத்தையும் உணர்ந்தான். கதையின் நீதி: மொபைல் போன்கள் நமக்கு உதவும் நல்ல கருவி. ஆனால் அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் அது ஆபத்தானது. சில நிமிட பொழுதுபோக்கு வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் கல்வி முழு எதிர்காலத்தையே மாற்றும். கடினமாக உழைக்கும் பெற்றோரின் தியாகத்தை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். ஒருநாள் அவர்களின் கண்ணீர் உங்கள் மிகப்பெரிய வருத்தமாகவும் அல்லது மிகப்பெரிய ஊக்கமாகவும் மாறலாம்.